மா அப்படின்னாரு ஃபோன் எடுத்த உடனே. நான் பிரசாந்த் பேசுறேம்மா, விலங்கு டைரக்டர் பேசுறேம்மா. பாட்டி பாட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சேன். பாட்டியா அப்படின்னு. செல்லம் கொடுக்க தாத்தா பாட்டி. கண்ணாடியில அந்த குழந்தைய பார்த்து அந்த முத்தம் கொடுப்பாரு தெரியுமா, எனக்கு என்னமோ பண்ணிச்சு. அந்த இமோஷன்ஸ், அந்த இமோட் பண்றத வந்து ஒரு காமெடியனுக்கு ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி அந்த டைம்ல நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தேன். எனக்கு அந்த அருமை தெரியல. ஆம்பளை ஆம்பளையா இருக்கணும், பொம்பளை பொம்பளையா இருக்கணும். ஏன் அங்கிள் அண்ணனை போட்டு இப்படி குழப்பறீங்க? ஒருத்தருக்கு அம்மாவா சொன்னாங்க, என்னை விட பெரியவர். ஆமா, அது எனக்கு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் அந்த படத்துல. என்னன்னா, ஆர்த்தி சார் வந்து அந்த படத்துல வந்து ஏடியா இருந்தாரு. நாங்க சொல்லுவோம் யூ மஸ்ட் ஆக்ட், யூ மஸ்ட் ஆக்ட்னு. அவட இல்லக்கா அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவார். பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஐ மிஸ். எம்டன் மகன் நான் பண்ண வேண்டியது. ஐயோ, ரஞ்சித் சார் படம் பாண்டிச்சேரியில பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, அந்த டைம்ல அது சூப்பர் ஃபிளாப் படம். என்ன மேம் ரொம்ப சோகமா சொல்றீங்க? 2-3 படங்கள் இருக்கு. ஓகே, உங்க பொண்ணு வந்து நடிக்க வந்திருக்காங்க. எனக்கே ஒன்றும் தெரியாதுன்னு நான் நினைப்பேன். அவங்க பண்றது ஆஹா அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். நான் சிங்கிள் மதரா மாதிரி ஆல்மோஸ்ட் 2 days சொல்லி கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் ஹஸ்பண்ட். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தமிழ், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். அண்ட் ஃபர்ஸ்ட் உங்களோட இன்டர்வியூ அப்படின்னும் போதே வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அவங்க வீட்டுக்கு போறோம், செம்மையா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் ரொம்ப சூஸியாக தான் படமே பண்ணுறீங்க. இல்லைனா ஓகே நான் பண்ணலன்னா கூட ஓகே அப்படி. மாமன் எது வந்து உங்களை ஈர்த்துச்சு? மாமன் டைரக்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாருங்க. யாருமே என்னை வந்து பார்க்கல, நேரில் கதை சொல்லலை, ஒன்றும் பண்ணலை. ஏன்னா அங்கே ஷூட் போயிட்டு இருந்தது, திருச்சியில் ஷூட் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஃபோன் பண்ணிம்மா நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மேனேஜர் ஃபோன் அடித்தார். நான் வந்து இந்த டிஎன்ஏ படம் பண்ண அந்த அந்த மேனேஜர் ஃபோன் பண்ணப்போ நான் சொன்னேன், சரி வந்து கதை சொல்லுங்கன்னா, வர முடியாது மேடம், எல்லாரும் அங்கே ஷூட் போயிட்டுருக்கு. நான் சொன்னேன், எப்போத்துலேருந்து ஷூட்டிங்கன்னு, எனக்கு நாளையிலேருந்து வந்தால் கூட பரவாயில்ல. நான் சொன்னேன், இது சரியில்லை, யாரையாவது போட்டு அவங்க ஷூட்டிங் வராமல் என்ன கேட்குறீங்களான்னு. ஐயோ இல்லை மேடம், அப்படி இல்லை மேடம், இது நீங்கள் பண்ணணும்னு டைரக்டர் முதல்லேருந்தே சொல்கிறாரு. நீங்கள் சூஸியாக இருப்பீங்க, உங்களை நாங்கள் ரீச் பண்ண முடியல, நீங்கள் ரீச்சபிளாக இல்லாமல் இருந்தீங்க. ஸோ அதனால டைரக்டர் ஒரு தடவை ஃபோன் பண்ணுங்க. யார் டைரக்டர்னா, விலங்கு பண்ண வெப் சீரிஸ் பண்ண டைரக்டர் பிரசாந்த். அவர் எப்படி இருப்பாரு கூட எனக்கு தெரியாது. ஸோ நான் அவர் ஒரு தடவை பேச சொல்கிறீங்களா, நான் கன்வின்ஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு ஃபோன் பண்ணார். மா அப்படின்னாரு ஃபோன் எடுத்த உடனே. எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பிரசாந்த் பேசுகிறேம்மா, விலங்கு டைரக்டர் பேசுகிறேம்மா. நான் சொன்னேன், சொல்லுங்கப்பா என்னன்னா, இல்லைம்மா இது வந்து இந்த படத்துக்கே ஒரு சோல் தேவைப்படுது. அந்த ஒரு கீ கேரக்டர் ஒன்று இருக்குது, அந்த சோல் கேரக்டர் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். கட 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 கடன்னு ஒரு 15 மினிட்ஸ் சொன்னார் கதையை. ஸோ அப்போ அந்த மாதிரி சொன்னப்போ எனக்கு ரொம்ப என்னை இழுத்துச்சு, அந்த மேக்னெட் மாதிரி அந்த கேரக்டர். சரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நேராக போயிட்டேன். சம் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை சம்டைம்ஸ். ஸோ ஐ செட், சி மனி இஸ் நாட் எவ்ரிதிங் சம்டைம்ஸ். ஸோ அதனால் அதெல்லாம் அப்புறம் பேசலாம், நான் வந்துடுறேன், கிளம்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் டிக்கெட் போட சொல்லிட்டேன். இன்னும் எதுவும் பேசவே இல்லை, நான் மானிட்டரி ஃபினான்ஷியல் எதுவும் நான் பேசவே இல்லை. பிகாஸ் ஐ லைக் தட் கேரக்டர் அ லாட். அதுவும் இல்லாமல் ராஜ்கிரண் சாரோட பண்ணணும்னு ரொம்ப நாளாக எனக்கு. இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர். எப்போவுமே ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணுற ஆர்டிஸ்ட் கூட நம்ம ஈடு கொடுத்து நடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஸ்டாக எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படி. அங்கே போன உடனே பாட்டி பாட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சேன் கேரக்டர்ஸில். பாட்டியா அப்படின்னு. பாட்டின்னா அந்த ஊருக்கு பெரியவர் அவரு. அவரோட இது நான் சொன்னேன், ஐ எம் நாட் பாட்டி எட். நான் என்னைக்கு பாட்டி ஆவேனோ அன்னையிலேருந்து என்னை எல்லாரும் பாட்டின்னு கூப்பிடுங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் இன்னும் பாட்டி ஆகலை. அப்புறமா இல்லை மேடம் அது கேரக்டர் அப்படி, பட் ஹீரோவே வந்து உன்னை பவுனு பவுனு அப்படின்னு கூப்பிடுவாரு. ஸோ ஒரு செல்லமாக பேர் வச்சு கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி. சம்டைம்ஸ் என் பொண்ணு என்ன கூப்பிடும் அப்படி.
விஜய் லிசன் டு மீ அப்படிம்பாங்க. ஸோ நீங்க சூரியோட க்ளோஸா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க உங்க பேரை விட்டு கூப்பிடக்கூடிய ஒரு கேரக்டர் அவரு. ஸோ கண்டிப்பா ஒரு க்ளோஸான கேரக்டரா தான் இருக்கும். அவரோட எலிவேஷன் பாக்குறீங்களா மேம்? ஒரு பரோட்டா சூரின்ற ஒரு கேரக்டர்ல ஆரம்பிச்சு காமெடியில ஒரு ஸ்டாரா வந்து அதுக்கப்புறம் விடுதலை மூலியமா ஹீரோ ஆகி இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான ஹீரோவா போயிட்டு இருக்காரு. அவரோட படத்துக்கு வந்து ஒரு வணிகமாவே ஒரு பெரிய வெற்றி இருக்கு. ஸோ நீங்க அதை பாக்குறீங்களா? அது எப்படி இருக்கு? சூரிய வந்து நான் கடைக்குட்டி சிங்கம் படத்துல ஆமா. அவரோட காம்பினேஷன்ல பண்ணினேன். ஸோ அப்பத்துலேருந்து அவர் கொஞ்சம் எங்களுக்கு க்ளோஸ் ஆனார் ஃபேமிலி வைஸ். அவரோட வைஃப் மகா, பாண்டியராஜ் சாரோட வைஃப், அவங்க பாண்டியராஜ் சார். ஸோ அந்த குரூப் வந்து நல்லாவே எனக்கு ரொம்ப. அம்மன் மெஸ் போனீங்களா? என்னங்க? அவரோட மெஸ் அம்மன் அது மெஸ். 2 தடவை நான் மிஸ் பண்ணேன். ஃப்ளைட் டைம் ஜாஸ்தியா இருந்ததுனால நான் ஐ மீன் ரொம்ப கம்மியா இருந்ததுனால நான் ஓகே. இது பண்ணேன். கொஞ்சம் ஃப்ளைட் லேட்டா இருந்ததுன்னா நான் போயிருப்பேன். ஸோ ஸோ நாங்க கொஞ்சம் க்ளோஸா இருந்தோம். அப்பப்போ வருவாங்க. குழந்தைங்க ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம்மிங் பண்ணுவாங்க. ஓ! அந்த மாதிரி க்ளோஸா ஒரு டைம்ல இருந்தோம். அந்த கடைக்குட்டி நைஸ், சிங்கம் நைஸ். பண்ண அதுக்கப்புறம் அவர் பிஸி ஆயிட்டாரு. வெரி சோல்ஃபுல் பர்சன். அதாவது ஒரு என்ன சொல்றது? அன்புனா இப்படிதான் இருப்பாங்களான்னு தோணும். அவர் வந்து எல்லார் கூடயும் அன்பா இருப்பாரு. எல்லார் கூடயும் அன்பா இருப்பாரு. என்ன மட்டும் இல்ல, எல்லார் கூடயும் சின்னவங்க, பெரியவங்க, இருக்கிறவங்க, இல்லாதவங்க எல்லார் கூடயும் அன்பா பேசுவார். ட்ரூவா நமக்கு தெரிஞ்சிரும்ல. ஆமா. இப்ப நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது ஒரு ஒப்புக்கு கேட்கிற மாதிரி சில பேர் கேட்பாங்க. மனசார கேட்கறது சில அந்த மனசார கேட்கறது தான் இந்த சூரி. நான் ஹீரோ ஆயிட்டேங்கிற தலகணம் ஏறல. அவருக்கு ஏறல. காமெடி பீஸா வந்து அதான் சொன்னேன் நானு. காமெடி அதாவது காமெடி பண்றவங்க என்ன பண்ணாலும் காமெடியா தோணும். ஆமா. ஜென்ரலா. ஆமா. என்ன பண்ணாலும் காமெடியாவே தோணும். ஆனா இவர் வந்து இழுக்குறாரு நம்மள. அந்த ட்ரெய்லர்லயே பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடில அந்த குழந்தைய பார்த்து அந்த முத்தம் குடுப்பாரு தெரியுமா? எனக்கு என்னமோ பண்ணிச்சு. ஒரு மாரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அந்த அந்த எமோஷன்ஸ் அந்த எமோட் பண்றது வந்து ஒரு காமெடியனுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே. அண்ட் உங்களோட ஜர்னி பத்தி நிறைய பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களே சொல்லியிருப்பீங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து நான் ரஜினி சாரோட ஸ்டார்ட் பண்ணேன். எத்தனை பேருக்கு கிடைக்கும் மேம் அந்த ஆமா. ஒரு இதெல்லாம்? எப்படி தில்லுமுல்லு அப்படின்னும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர ஒரு ஒரு பாயிண்ட் என்ன சொல்லுங்க? ஆக்சுவலி அந்த டைம்ல நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தேன். ஓகே. எனக்கு அந்த அருமை தெரியல. ஓ! இப்ப நெனச்சு பார்க்கும்போது தான், அடாடாடா! அப்ப ஒரு ஃபீலிங்கும் இல்லாம ஏதோ விளையாட்டா போனேன், ஷூட்டிங் என்ன பண்ணேன். வயசு இருக்கும் மேம் அந்த டைம்ல? அப்ப எனக்கு ஒரு 8வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 13 இயர்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே, ஓகே. 13 அந்த 13 கிராஸ் பண்ணியிருப்பேன். ஒரு 14 அந்த மாரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல எனக்கு ஐ டோன்ட் நோ. அந் அந்த அருமை எனக்கு தெரியல. ஷூட் பண்ணப்போ புரியல. என்ன? தெரியாது. அதெல்லாம் விளையாட்ட தானே பண்றோம். ஓகே. இப்போ நெனச்சுக்கும்போது, அடடா! நம்ம ஃபர்ஸ்ட் ஷாட் கமலஹாசன். ரஜினி சார். ரஜினி சார். லாஸ்ட் ஷாட் கமலஹாசன். நான் வந்து தேங்காய் சீனிவாசன் சாரோட ஷவுகார் அம்மா கூடலாம் ஆக்ஷன் ஸ்க்ரீன் கட் ஸ்பேஸ்ல சொல்றது வந்து இருந்தேனா, கேபி சார். ஸ்க்ரீன் பிளேஸ் கேவி சார். ஸ்க்ரீன் லோக்நாதன் சார் கேமராமேன். ஸ்க்ரீன் பிளேஸ்ல நான் அந்த மாரி இருந்தேன் நான் அந்த ஃப்ரேம்லன்னு நெனைக்கும்போது, அது இப்ப கூட எனக்கு கிடைக்கலையே. ஓகே. அப்படி ஒரு எமினன்ட் ஆக்டர்ஸோட அது அந்த மாதிரி. ஆஃப்டர் ரிலீஸ் உங்களுக்கு ரியலைஸ் பண்ணியிருப்பீங்களா? ஏன்னா நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்ப அப்பவும் தெரியல. என்ன மேம் சொல்றீங்க? இல்ல. இதுதான் அந்த படம். அப்படும் இல்ல அது மட்டும் இல்ல. அந்த டைம்ல அது சூப்பர் ஃப்ளாப் படம். ஓகே. ஆனா பிக்கப் லேட் ஆச்சுல படம். இல்ல. அப்போ டெலிவிஷன்ல பார்த்தா அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஓகே. பார்க்காதவங்க இருக்க மாட்டாங்க அந்த படத்துல. இது ஒரு புது தகவலா இருக்கு மேம். தில்லுமுல்லு வந்து அந்த டைம்ல well. அப்படியா? ஆ, நான்லாம் டிவில பார்த்து தான் இல்ல வளர்ந்தேன். இல்ல. இட் டிட்ன்ட் டூ வெல். ஓகே. எனக்கு தெரிஞ்சு இட் டிட்ன்ட் டூ வெல். ஓகே. சுமாரா தான். ஏன்னா அப்ப வந்து ஆக்ஷன் ஹீரோவா ஆமா சூப்பர் எலிவேட் ஸ்டார் ஆயிட்டு இருக்காரு. அந்த டைம்ல காமெடி வந்து அது எடுத்துக்கல. ஓகே. சூப்பர் ஸ்டார் வந்து அப்படி பண்றது எடுத்துக்கல. பட் ஆனா பார்க்க பிடிக்கும்னு சொல்ற மாதிரி ஆமா. அந்த டெலிவிஷன்ல போட்டு 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 எல்லாருக்குமே ஒருத்தர் ஒரு 100 தடவையாவது 200 தடவையாவது பார்த்துருப்பாங்க. ஆமா. பார்க்க பிடிச்சது அந்த படத்தை. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நடுவுல ஒரு சின்ன விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நீங்க ஒரே ஒரு சீன் வந்து ஒரு படத்துல நடிச்சிருப்பீங்க. ரொம்ப ஒரு முக்கியமான படம். ஆயுத எழுத்து. ஸோ அது அகைன் அதுவுமே உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்டலா கிடைச்ச ஒரு ஃபோன் கால் மூலியமா கிடைச்ச ஒரு ஆமா. அது எனக்கு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் அந்த படத்துல என்னன்னா, ஹாசினி வந்து எனக்கு ரொம்ப பழக்கமா இருக்கிறவங்க. திடீர்னு ஃபோன் பண்ணி, மரக்காணம்ல ஷூட்டிங் போயிட்டுருக்கு விஜி. நாளான்னைக்கே ஷூட்டு.
இன்னைக்கு வர முடியுமா? நாளைக்கே ஷூட் இருக்கு. ஓகே. ஒரு ரோலு, ஒரு ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர். அவங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டிய ரோல் அது. ஆனா, அவங்களால முடியல முடியல உடம்புக்கு முடியல. ஷி இஸ் நாட் வெல். ஸோ நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு நான் வந்து கணிச்சது, ஆஹா! அவங்க பண்ணுற கேரக்டர் இருக்கறனால, நல்ல இம்பேக்ட் ஆன கேரக்டர் தாங்கிற மாரி நான் போயிட்டேன். ஷூட்டிங் போனது. மோரோவர் மணிரத்னம் சாரோட ஃப்ரேம்ல இருக்கணுன்ற ஒரு ஓகே. ஏக்கம் இருக்கும்ல ஒரு ஆர்டிஸ்ட்க்கு. நம்ம பண்ணலையேன்றது இருக்கும் இல்லையா? நம்ம அவரோட அவரோட பார்வையில நம்ம படலையேன்றது இருக்கும்போது, இப்படி ஒரு ரோல் ஆஃபர் பண்றாங்கன்னா, அப்போ ஐ வாஸ் மச் யங்கர். அது எவ்வளோ நாளாச்சு அந்த படம் வந்து? இருக்கு மேம். ஒரு 20 இயர்ஸ் அந்த 20 மாதிரி. இயர்ஸ் இருக்கும். மச் யங்கர் ஐ ஆமா. வாஸ். அங்க போன உடனே ஒரு மரக்காணம், இங்கேருந்து மரக்காணம் இஸ் திஸ் பக்கம் தான் இல்ல இங்க. ஒரு 1 ஹவர் ஆ, ஆ. கார் வந்தது. நான் போன உடனே அங்க வந்து ஒருத்தருக்கு அம்மாவா சொன்னாங்க. ஓகே. என்ன விட பெரியவரு. ஒரு ஆர்டிஸ்ட். எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. ஏன்னா, அப்பல்லாம் நான் அம்மா ரோல்ஸ் பண்ணல. ஓகே. 20 இயர்ஸ்க்கு முன்னாடின்னா, அஃப்கோர்ஸ் நான் வந்து மைக்ரோ, மேக்ரோ தொடர்கள்ல பண்ணியிருக்கேன். அப்பவே நான் ஒரு 70 வயசு கேரக்டரும் பண்ணியிருக்கேன். அது வேற. ஓகே. கேபி சாரோட அதுதான் லீடு. ம். அந்த நுனிப்புல்லும் அவசரக்காரர்களும்ன்ற ஒரு சீரியலோட நான் தான் லீடு. ஓகே. நான் தான் லீடு 85 வயசு கேரக்டர்னா கூட ஐ அம் ரெடி டு டூ. ஓகே. பட் அட் தட் டைம் ஒரு 22, 23 இயர்ஸ் அகோ டு டூ அ மதர் ரோல் ஐ வாஸ் நாட் ஹாப்பி. ஓகே. ஸோ எனக்கு ரொம்ப சுதா இருக்காங்க இல்லையா? கோங்குரா, சுதா சுதா கோங்குரா. கொங்கரா. அவங்க தான் அதுக்கு ஏடி. ஸோ பிரியா, டைரக்டர் பிரியா. ஓகே. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் சொன்னேன், வெரி அப்செட்ப்பா. யூனோ ஐ டோன்ட் வாண்ட் டு பி. ஏன்னா எனக்கு மற்றது டிஸ்டர்ப் ஆயிடும். என்னோட ஓகே. மற்ற கேரக்டர்ஸ் டிஸ்டர்ப் ஆயிடும். அப்படின்னு வெரி நைஸ் ஆஃப் தெம். பிரதர் மாதிரி பண்ணாங்க. ஓ. ஸோ ஸ்வீட் ஆஃப் தெம். ஓகே. அதுக்கப்புறம் கேரக்டர் மாதிரி. ஸ்பாட்லயே நைஸ், நைஸ், நைஸ். வெரி நைஸ் இல்ல? ஆ. இவ்ளோ பெரிய டைரக்டர் அவரு. ஓகே. இது அந்த மணிரத்னம் அம்மாவ தூக்கி சாருக்கு. போட்டு வேற ஆர்டிஸ்ட் போடுங்கன்னு சொல்லலாம். ஓகே. அது செய்யாம இந்த விஷயம் மணிரத்னம் சார் வரைக்கும் போயிருச்சு. போயிருக்கலாம். ஓகே. நான் 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 சொன்னேன் இந்த மாதிரி ஐ அம் நாட் சி நம்ம விரும்பி நம்ம நம்ம இஷ்டப்பட்டு நம்ம லவ் பண்ணி எது செஞ்சாலும் பண்ணணும். ம். ஏன்னா தோனன் பண்ண அது எடுபடாது. ஐ வாஸ் வெரி அப்செட். ஓகே. அப்போ உடனே அவங்க வந்து வி வில் மேக் யூ அஸ் நைஸ். அக்காவோ தங்கச்சியோ தெரியல பண்ணலாம்னு சோ சிஸ்டர். ஐ ஃபெல் சோ நைஸ். ஹம்பிள்ட். ஓகே. நமக்கும் ஒரு மரியாதை கொடுத்தாங்க பாருங்களேன். அது அது மனசு வரணும்ல. ஐ எம் நாட் அ பிக் நேம் ஆன் த பிக் ஸ்க்ரீன். அப்போ ஸ்மால் ஸ்க்ரீன்ல குவைட் ஃபேமஸ். ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்ப பாராட்டுவேன். ஏடியா இருந்தாலும் சரி. அப்போ கார்த்தி எல்லாம் ஏடிஸ். ஆமா. அப்போ நான் அந்த அதான் கேட்க வந்தேன். நீங்க கார்த்தி சார் வந்து அந்த படத்துல வந்து ஆமா ஏடியா இருந்தாரு. ஆமா அண்ட் அவரோடவே நீங்க ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் அம்மா கேரக்டர் உங்களுக்கு. அப்பெல்லாம் நான் நினைக்கிறேன். ஆனா அப்பெல்லாம் நாங்க சொல்லுவோம், யூ மஸ்ட் ஆக்ட், யூ மஸ்ட் ஆக்ட்னு. ஓகே. அந்த டைம்ல கார்த்தி சார் கிட்ட. அப்படியே இல்லக்கா அப்படி இப்படிலாம் சொல்லுவார். என் ஓகே. ஹஸ்பண்ட் சொன்னார் ஒரு தடவை ஏதோ ஒரு இதுக்கு வந்திருந்தப்போ, யூ மஸ்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல ஓகே. அவருக்கு. பட் எதிர்பார்க்கல. அவரே வந்து டைரக்டர் ஆவாருன்னு தான் அவரே நினைச்சிருக்காரு. ஸோ மேபி கதை கேட்டு உங்களால நடிக்க முடியாம போன படங்கள் அது லேட்டர் வந்து நல்ல கேரக்டராகவும் பேசப்படும். அந்த மாதிரி எதுவும் இருக்கா மேம் சுச்சுவேஷன்? அந்த மாதிரி படங்கள் இருக்குங்களா? இருக்கு. என்ன மேம் ரொம்ப சோகமா சொல்றீங்க? 2, 3 படங்கள் இருக்கு. ஓகே. எம்டன் மகன் நான் பண்ண வேண்டியது. ஐயோ. அதை மிஸ் பண்ணிட்டேன். மேம் அகைன் நீங்க சொன்ன அந்த ஒரு காமிக்கல் கேரக்டரும் அதுல நடிச்சிருப்பீங்க ஆமா. மேபி. ஐ எம் வெரி ஹாப்பி. சரண்யா இஸ் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் அஸ். ஓகே. ஸோ அப்போ வந்து பெரிய பாப்பா ஐ திங்க் 9th என்ன ப்ளஸ் 10th என்னமோ அந்த டைமில் எனக்கு இருக்க வேண்டிய கட்டாயம். ஓகே. வீட்டில் இருக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு 9 to 5 பண்ணுற ஒரு ஆஃபீஸராக இருந்தாருன்னா ஓகே. ஒரு பொறுப்பு அவர் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். அவரும் இருக்கிறது வானத்தில். ஒரு மாசத்துல 28 நாள் வானத்துல இருப்பார். 2 நாள் மட்டும்தான் வீட்டில் கடையில இருப்பாரு. தரையில் இருப்பார். ஸோ அதனால குழந்தைங்களோட முழு ரெஸ்பான்சிபிலிட்டியும் என் மேலே இருந்தது. ஓகே. சுள்ளான் சொல்லலாம். ஓகே. ஈஸ்வரி ராவ் பண்ணாங்க. அடங்கப்பா. ஆஹா. பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஐ மிஸ். ஓகே. அது என்ன கேட்டாங்க. அது பண்ண முடியல. ரஞ்சித் சார் படம் பாண்டிச்சேரியில் பண்ணாங்க. நட்சத்திரம் நகர்கிறது. ஓகே. ஓகே. அதில் கீதாம்மா பண்ணாங்க. ஆமாமா. ஐ எம் வெரி ஹாப்பி ஷி டிட் இட். சினிமா இது வந்து நிறைய நம்ம பேசிட்டோம் மேம். ஃபேமிலிக்குள்ள கொஞ்சம் அப்படியே வருவோம்.
இப்போ உங்க பொண்ணு வந்து நடிக்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட கேரக்டர்ஸ்லாம் நீங்க பாக்குறீங்களா? அவங்க அவங்க பண்ற ஆக்டிங் உங்களுக்கு எப்படி இருக்கு பார்க்கும்போது? கத்துக்குட்டி தானே, இன்னும் நிறைய கத்துக்கணுங்க. நானே நிறைய எனக்கே ஒன்றும் தெரியாதுன்னு நான் நினைப்பேன். அவங்க பண்றது ஆஹா அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். நிறைய நல்ல நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. பை காட்ஸ் கிரேஸ். ஸ்லோ தான், ரொம்ப ஸ்லோவாக தான் பட் இருக்காங்க. ஸ்டடியா. ஸ்டெடியாக இருக்காங்க, ஸ்டெடியாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அது சொல்லி வளர்க்கணும் நம்ம. ஓகே. ஸோ நான் கொஞ்சம் டீச்சராகவே இருந்துட்டேன். முதல்ல அம்மாவை விட பயங்கர டீச்சர் தான். ஓகே. அதுக்கப்புறம் தான் ஆக்டர் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஆக்டர். ஏன்னா அதுதாங்க ஒழுக்கம்ங்கிறது ஒருத்தருக்குள்ள இல்லைன்னா அந்த வலி வந்து பெற்றவங்களால தாங்க முடியாது. ஓகே. அந்த குழந்தைங்க சரியான பாதையில் இல்லைன்னா. ஓகே. ஸோ அதில் நான் ரொம்பவே, ஏன்னா நான் சிங்கிள் மதராக மாறி ஆல்மோஸ்ட் ஓகே. 2 days சொல்லி இந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் ஹஸ்பண்ட். ஸோ 30 daysல 2 days. ஸோ ஹஸ்பண்ட் நான் எப்பவுமே சொல்லுவேன், கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் நீங்க அப்படின்னு. நான் எப்பவுமே ஸ்கூல் இதுக்கு கூப்பிடுவாங்கல்ல, என்னது பேரண்ட் டீச்சர் மீட்டிங் கூப்பிடுங்க. நான் எப்பவுமே கெஞ்சி கேட்பேன், எனக்கு ஹஸ்பண்டே இல்லைன்னு நினச்சிப்பாங்க. தயவு சேர்ந்து ஒரு பேரண்ட் டீச்சர் மீட்டிங்காவது வாங்க. நீங்க அப்படியே ஃப்ளைட்டை வந்து ஸ்கூல் கிரவுண்ட்லேயே நிறுத்திட்டு வந்துருங்க, டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். எப்பவுமே எனக்கு மாதிரி இருக்கும். எல்லா பேரண்ட்ஸும் உட்காந்துருப்பாங்க, என்னப்பா நீங்க வர மாட்டேங்கிறீங்களா அப்படின்னா. ஒரு 2-3 தடவை வந்தாரு. ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கும் வந்ததில்லை. அப்போ வெளிக்கட்டாயமா கூட்டின்னு போவேன், டு ஷோ தட் அப்பா எனக்கு ஹஸ்பண்ட் பிள்ளைக்கு அப்பா இருக்கு. ஓகே மேம், நீங்க சொல்லுங்க. நீங்க இது நீங்க சிரிச்சுட்டு சொன்னா கூட மேபி அந்த டைம்ல வந்து ஒரு சின்ன பெயின் இருந்திருக்கும். என்ன மிஸ் பண்றோன்றது ஒண்ணு இருக்கும். குழந்தை ரொம்ப மிஸ் பண்ணும்ல. ஓகே. ஆமா. அப்பா இல்லையே அங்க இந்த ஃபங்க்ஷன் பார்க்கலையே அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் வீடியோ எல்லாம் பார்ப்பாரு, அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வருவாரு. பட் மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டைம்ஸ்ல அவர் இருக்க மாட்டார். ஓகே. ஸோ நைஸ் மேம். ரொம்ப ஹாப்பியா இருந்தது உங்ககிட்ட பேசினது. தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் கூடிய சீக்கிரம் வந்து இன்னும் சூப்பர் படங்கள்ல வந்து நாங்கள் உங்களை பெரிய ரோல்ல வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு ஐ மேக்கிங் மை ஆடியன்ஸ் ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்யூ. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.